விஜய் இப்படி திரும்ப தருக்கு டார்கெட் பண்றது பின்னாடி வேற எதனா காரணங்கள் இருக்கா? ஒரு காரணமும் இல்லைங்க. எங்களுடைய ஆட்சி போயிருங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு கூடுதுன்னு எல்லாரும் சொல்றீங்க. அவ்வளோதான் காரணம். ஆட்சி போகக்கூடாது. ஆட்சியில் அமர்ந்தவர்கள், சுவைத்தவர்கள், அந்த அதிகார பசியை, அந்த அதிகார உணர்வை, அந்த அதிகார என்ன சுவைத்ததை எப்படி விட்டு கொடுக்க மனசு தாவேக சைடுல என்ன சொல்றோம், பெரும்பான்மை ஓட்டு நீங்க தான் இருக்குன்னு சொல்றீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க தான் ஆட்சிக்கு வர போறதாகவும் சொல்றீங்க. பின்னையா தாவேக விமர்சனம் பண்ணிட்டே இருக்கணும்? கட்சியே மதிக்க போறதுல எதுக்கு விமர்சனம் பண்றீங்கன்னு கேள்வி கேட்கறாங்க. எல்லா கட்சியுமே தங்களுக்கு எதிராக வருபவர்களை பார்த்து அவர்களை தாக்குவதும், தாங்கள் கட்சி வந்துவிடுவோம் சொல்லுவதும் எல்லா கட்சியும் செய்தால்தான் கட்சி நடத்த முடியுங்க. நீங்கள் கட்சி நடத்தும் நிலைமையில் இருந்தால்தான் உங்களுக்கு தெரியும். தொண்டர்களுக்கு முதல்ல நம்பிக்கை கொடுக்கணும், அதற்கு பிறகு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். இத்தனை விஷயங்கள் இருக்குது. அதனால் நாங்கள் வந்துடுவோம்னு ஒவ்வொரு கட்சியும் சொல்லணும். உங்களுக்கு சிறிய கட்சிகள் நிலைமை விஷயம் வேறு. பெரிய கட்சிகளாக திமுகவோ அதிமுகவோ அல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வளர்ந்து வருகிற கட்சியாக பார்க்கும் தாவேகாவோ இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் தாங்கள் வருவோம் அப்படின்னு தான் சொல்லியாகணும். வேறு வழி கிடையாது.